श्रीगुरुभ्यो नमः। इदानीं तर्कसङ्ग्रहदीपिकायां लक्ष्यतावच्छेदकसमन्वितत्वम् इन्द्रियलक्षणम् असाधारणत्वम् उच्यते। व्याख्यानं पण्याचु शब्देतर उद्भूतविशेषगुणाश्रयत्वे सति ഒരു ஞானகாரணமனசंयोगाश्रयत्वम् இந்திரியத்துவம். அது கொஞ்சம் இது ஒரு பெரிய கஷ்டமா லட்சணம். இருக்கு. இது இவர் பண்ண லட்சணம் இல்ல. அதனுடைய அர்த்தம் புரியறதுக்கு ஏற்கனவே நமக்கு தத்துவசிந்தாமணின்னு இருக்கு, பெரிய ஒரு கிரந்தம் இருக்கு. அதுலயே இந்த லட்சணம் வியாவர்த்தௌ சொல்லப்பட்டிருக்கு. அபிதேயத்வாதௌ ச ஏற்கனவே பெரியவா சொன்ன லட்சணம். தத்வாரணானி அந்த லட்சணம் இங்க கொண்டு வந்து தத்பின்னத்வம் தர்ம சேர்த்திருக்காங்க. விசேஷணம் தேயம். விவகார இதுக்கு வந்து தலகிருத்தியம் சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு வாக்கியார்த்தமா சொல்ல முடியும். இந்த வியாவர்த்தேரபி இந்திரிய லட்சணம்வா அது கொஞ்சம் அப்படி இருக்கு. விசேஷமா இது கொஞ்சம் கிளிஷ்டமான விஷயம். சப்தேதரோத்பூத விசேஷகுண அனாஸ்ரயத்வே சதி உங்களுக்கு தலம் புரியாது. அப்புறம் ஞான காரண மனசଂயோகாஸ்ரயத்துவம் இன்னொரு தலம். அதுல ஒரு ரெண்டு விஷயம் சொல்லி ஆகணும். முதல் லட்சணத்துல இருக்கு. லட்சணத்துக்கு என்ன பிரயோஜனம்? இந்திரியஸ்ய லட்சணம். இந்திரியேஷு லட்சணம் எதுக்காக சொல்றது? சக்ஷு இந்திரியம் எடுத்துக்கோ, அவசியம் சமன்வயம் பண்ணலாம். இப்ப எல்லாத்துக்கும் லட்சணம் சொல்றது முதல் ஞான காரண மனசଂயோக ஆசிரயத்துவம் ஒரு வார்த்தைக்கு பதில் கொடுக்கிறார். வியாவிருத்த அந்த சக்ஷு இந்திரியத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். பிரயோஜனம் எப்படி? ஞான காரணம் வியவஹார ஞான காரணம் வா ஞான காரணம் யஹ மனசଂயோகம் என்ன அர்த்தம்? தஸ்ய ஆசிரயः भवति வியாவிருத்தியம் சொல்லி வியவஹார ஞானம் எப்படி உண்டாகுதால் இதர பேதம் பிரத்யக்ஷ ஞானம் அங்க எப்படி சொல்றது? ஆத்மா மனசா சயுஜ்யதே. இதர பேதம் சொன்னா மன இந்திரியேன இந்திரியம் ஒரு வஸ்து ஒரு சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு கிரமம் வச்சிருக்கு. ஒரு வஸ்துவுக்கு ஆத்மா எதுக்கு மனசுக்கும் முதல்ல அந்த வஸ்துவை பிரிச்சு காமிக்கிறதுக்கு தானே. அதுக்கப்புறம் மனசுக்கும் இந்திரியத்துக்கும் கந்தவத்துவம் பிருத்திவியாக, அதுக்கப்புறம் இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் அந்த கந்தம் இருக்கிறதுனால பிருத்திவிக்கு மனசு திரவியங்களோட விசேஷம் இருக்கு. நாலு செப்பரேட்டா இருக்கு. இது இருக்கு. ஆத்மாவுக்கும் மனசுக்கும் சயுஜ்யதே கந்தவத்வா ஆத்ம சயுக்தம் மனः. அப்ப அந்த மனசு அணு வியாவர்த்தி லட்சண பிரயோஜனம். அந்த ஆத்ம சயுக்தமான இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு இந்திரியத்துல தான், ஒரு சமயத்துல ஒரு இந்திரியத்தோட தான் இதர பேத ஞானம் சொல்லலாம். அணுவா இருக்கிறதுனால மனசு ஒரு லட்சணம் சொன்னால் ஒரு அணு அந்த லட்சணத்தை வச்சுண்டு அது அப்படியே அந்த லட்சியத்தை வியாபகமா இருக்க முடியும். மற்ற பதார்த்தங்கள் இருந்து பிரிச்சு ஒரே இடத்துல தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஏதோ ஒரு இந்திரிய உபயோகம். இப்போ கந்தவத்துவம் கண்ணால ஒரு விஷயத்தை பாக்குறதா இருந்தால் அந்த கந்தவத்துவம் லட்சணத்தினால கண்ணோட சம்பந்தப்பட்டிருக்கு, வித்தியாசப்பட்டிருக்கு. மனசா செய்யறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மன தெரிஞ்சுக்க முடியும். அது எப்பேற்பட்ட எந்த இந்திரியத்தினால ஞானம் வரணும், அனுமதி அந்த இந்திரியத்தோட மனசுக்கு சயோகம் அனுமானம் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்ப கண்ணால பார்த்த லட்சணத்தை வச்சுண்டு மனசு எங்க இருக்கணும்? அனுமானம் பண்ண முடியும். சக்ஷுஷி வகை. அப்ப எப்படி அனுமானம் காமிக்கணும்? श्रोत्रेन्द्रिये मनः इतर गन्धवत्वा यदा श्रोत्रेन्द्रियेण श्रूयते तदा मनः लक्षणेन्द्रिये अनुमानत्व हेतुवान् श्रोत्रेन्द्रियं शब्देन सम्बद्धम् इतर भेदं साध्यम विषयः शब्दः. लक्ष्यं चक्षुषा यदा पश्यति घटं पश्यति तदानीं मनः चक्षुरिन्द्रियं साध्यं हेतु இதுக்கு என்ன चक्षुरिन्द्रियं घटे ஏற்கனவே தெரிஞ்சு வரணும். தெரிஞ்சது அப்புறம் தான் இங்க உட்கார முடியும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் தெரியாத சொல்றது புரிஞ்சுக்க முடியாது. இப்படி சொல்லும்போது சொன்னேன் ஞான காரணே சொன்னேன். பக்ஷம் அது தெரியாத வாழ்க்கை இனிமே சொல்லணும்னா டைம் சயோகம். அது மன இந்திரிய சயோகம். பட்சத்துல சாத்தியத்தை ஞானத்துக்கு காரணமாக இல்லையா? மன லட்சியம் பட்சமா இருக்கும். ரெண்டு எடுத்துக்கலாம். ஒன்னு ஆத்ம மன சயோகம் ஞானத்துக்கு காரணமா இருக்கு. மன ரெண்டு சயோகம் ஆக்சுவலா மூணு சயோகம். இதனால மன சயோகம் மன இந்திரிய சயோகத்தினால கந்தம் இருக்கிறதுனால இந்திரிய விஷய சயோகம். அந்த மாதிரி யோகம் சயோகம் சொல்லக்கூடாது. संस्कृत संयोग जलम इतर भिन्नम शीतस्पर्शवत्वा मन इंद्रिय संयोग तेज इंद्रिय विषय भिन्नम उष्णस्पर्शवत्वा இருக்கு. இது மூணு வாயு ஞான காரணமான சயோகங்கள். அதுல ஒன்னு எடுத்துக்கோ, மன இந்திரிய சயோகம். ரூபரஹிதத்வே சதி ஞான காரணம் தான். ஆகாஷः மனசுக்கும் இந்திரியத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சயோகம் எல்லா இடத்திலும் அது வேணும். வந்தா இருந்தா தான் ஞானம் வரும். அதனால மன இந்திரிய சயோக ஞான காரணம். சரி, அதர பேதத்துக்கும் தத்பின்ன பின்னத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மன இந்திரிய பின்னத்துவம் சொல்லும்போது ரெண்டு பேதம் எங்க இருக்கு?
மன இது இந்திரிய தத்பின்னத்துவம் சயோகம் அவ்வளவுதான். எங்க இருக்கு? இதர பின்னத்துவம் சொன்னால் மன இந்திரிய சயோகம் எங்க ஆமா இருக்கு? இல்ல தத்பின்ன பின்னத்துவம் தான் இதர மனசியபி வாஸ்தவம், நீ அஸ்தி கேட்டது வாஸ்தவம். இந்திரியேபி அஸ்தி. தத்பின்ன பின்னத்துவம் தான் மனசுலயும் இதர இருக்கு பேதம். இந்திரியத்திலயும் இருக்கு. இதர பேதம் சொன்னா ரெண்டு என்ன? கை பிருத்திவி தத்ர இதர பின்னம் பின்னம் அர்த்தம். இந்த சயோகம் எங்க வாஸ்தவம் இருக்கு? அதான். இந்த கையில இருக்கு. அதான் அதான். அவ்வளவுதான். சேம் லாஜிக். நான் தப்பா அப்போ சொன்னேன். மன இந்திரிய சயோகம் தத்பின்ன பின்னத்துவமே இதர பேதம். மனசுக்கிட்டும் இதர இந்திரியத்துக்கிட்டும் பேதம் இருக்கு. சொன்னா என்ன அர்த்தம்? அந்த வெறும் இதர பேதம் இல்லை. மனசுக்கும் பிருத்திவி இதர இந்திரியத்துக்கும் பேதம் வரக்கூடிய சயோகம் ஞான காரணம் பிருத்திவியை தானே? தவிர்த்து இதர தர்ஹி சொன்னால் பாக்கி எல்லாமே ஞான காரணீபூதः நிಖಿಲ ಯः ಮನಸ್ಸು ನಿಖಿಲ ಯೋಗಃ ಪ್ರಪಂಚ ಪೃಥ್ವಿಯ ಮನ ಇಂದ್ರಿಯ ಇದರ ಸಂಯೋಗ இதரத் தஸ்ய அதுல ஆசிரியः இருந்து பேதம் பேதம் இங்க இருக்கு. மனஹ இந்திரியம் ச அதான் இது கிருத்வா சாதிக்கிறது. இந்திரிய சமன்வயம். இதரம் சொன்னா ஞான எதுவும் இதரம் காரணீபூத சொல்லணும் இல்லையா? மனசंयोगाश्रयत्वம் எங்க இருக்கு? पृथिवी இந்திரியத்தில் इतर இருக்கு. भिन्ना ஒரு स्वेतर भिन्ना மனஸ்யபி அஸ்தி स्वस्मात् दोषो नास्ति यदि कुतः इतरत् मनः अपि इन्द्रियम् ततो भिन्ना அஞ்சு இந்திரியம் இல்லை 6 இந்திரியம். तद्भिन्न भिन्नत्वम् इत्येव பாக்கிய விஷயங்கள் தெரியறதுக்கு மத்த இந்திரியங்கள், तद्भिन्न உள்ள भिन्नत्वम् इत्येव விஷயங்கள் लभ्यते. தெரியறதுக்கு மனசு. அப்போ அங்கே கஷ்டம் இல்ல. மன இந்திரிய तद्भिन्न சயோகம் எங்க भिन्नत्वம் இருக்கிறதுன்னா சொல்றதுக்கு மனசுலயும் அப்பிரசித்தி இருக்கு, ஒண்ணும் வராது. மத்த ஏதோ ஏன்னா ஒரு பிருத்திவி இந்திரியத்திலயும் இருக்கு. பக்ஷம் பிருத்திவி இதர ஞான காரணமான மனசंयोगाश्रय சகல பிரபஞ்சம் மனசு இந்திரிய ரெண்டு சக பிரசித்தா ஞான காரணீபூத பிருத்திவி இதர சகல பிரபஞ்சம் மனசंयोगाश्रयत्वம் பிரசித்தா ஒரு தளம் பின்னத்துவம் பிருத்திவியா முதல் தளம் அது இந்திரியத்துல அதுக்கு சமன்வயம் மொத்தமா பதார்த்தத்தை அஸ்ய எடுத்து தலஸ்ய இந்திரிய சமன்வயோ ஜாதः. கதம் சப்த வக்தவ்யம்? பதார்த்த பின்ன பின்னத்துவம் சொல்ல முடியாது. அதனால தான் அங்க பிரத்யக்ஷத்திலே குழப்பம் வருது. சப்த பதார்த்தத்தை வச்சுண்டு சப்த பதார்த்த பிரக்ரியா பின்னம் சொன்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. எல்லாமே சப்த ஆத்மா பதார்த்தம் மனசா உங்களுடைய சயுஜ்யதே. அபிப்பிராயம். மன அங்கதான் இதர இந்திரியேன பின்ன பின்னத்துவம் சொல்றதுக்கு கஷ்டமா இந்திரியம் இருக்கு. அர்த்தேன இங்க கஷ்டம் இல்ல. ததः இங்க பிரத்யக்ஷம். பிருத்திவி ஒண்ணுதான் எடுக்கிறது. பிரத்யக்ஷ ஞானஸ்ய உற்பத்தி எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கு. ஏதே தத் த்ரயः பின்னத்துவம் திருப்பி संयोगाः பிருத்திவியில் अपेक्षन्ते. கொண்டு வந்து சொல்லலாம். ஆத்ம மனசோः அந்த மாதிரி. संयोगः मन इन्द्रिययोः संयोगः அதனால இங்க தத்பின்ன इन्द्रिय பின்னத்துவம் विषययोः சொல்றதுக்கு ஒண்ணும் संयोगश्च இடைஞ்சல் இல்ல. சரி. तर्हि அப்போ एते त्रयः வியாபத்தி अपि பண்றதுக்கு संयोगाः லட்சணம் உபயோகப்படுறது ज्ञानं என்ன? प्रति इत्युक्ते அந்த प्रत्यक्षज्ञानं प्रति லட்சியத்தை कारणीभूताः भवन्ति. ஸ்வேதர பேதத்தை சாதிக்கிறதுக்கு तेषु லட்சணம் मध्ये हेतुवाः एकः संयोगः முடியும். मया இதான் स्वीक्रियते. அர்த்தம். लक्षणसमन्वयाय कः संयोगः? इतर भेदाः मन इदानीं इन्द्रियसंयोगः पश्चात् स्वीक्रियते. श्रुत्वा लेखनीयम्. तर्हि ज्ञानकारणीभूतः लिखितं यः समयः मनस्संयोगः इत्यनेन मन इन्द्रियसंयोगः लक्ष्यते स्वीक्रियते. इतर मन इन्द्रियसंयोगः லட்சியத்தில் இதர स्वीक्रियते. பேதத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? मन इन्द्रियसंयोगः लक्ष्ये कुत्र अस्ति? इतरभेदः इत्युक्ते अनुमीयते. मनसि वर्तते, इन्द्रिये च वर्तते. अनुमानेन इन्द्रियमित्युक्ते इन्द्रियं, अवगम्यते. चक्षुरिन्द्रियं, श्रोत्रेन्द्रियं, अनुमानेन घ्राणेन्द्रियं, अवगम्यते इत्युक्ते यत्किमपि इन्द्रियं हेतुं कः भवति? स्वीक्रियते. लक्षणमेव येन हेतुः। इन्द्रियेण विषयः लक्ष्यमेव द्रष्टव्यः पक्षः। तदिन्द्रियं, येन इन्द्रियेण श्वेतरभेदः विषयः साध्यते। प्रत्यक्षीकर्तव्यः तदिन्द्रियं. அப்ப द्रष्टव्यः दृष्टान्तம் சொல்லக்கூடாது. கேள்வி வரும். शब्दः இங்க द्रष्टव्यः தான் சொல்ல व्यतिरेक முடியாது. अनुमानத்துல கேவல व्यतिरेकी अनुमाனம் येन சொல்றது. इन्द्रियेण அதெல்லாம் यः அப்புறம் विषयः பார்க்கலாம். உங்களுக்கு प्रत्यक्षीकर्तव्यः ஞாபகம் இருக்காது. तदिन्द्रियं स्वीक्रियताम्. கேவல तर्हि व्यतिरेकी अनुमाனம். இதுல அன்வய திருஷ்டாந்தம் तस्मिन् கிடைக்காது. इन्द्रिये मनस्संयोगः व्यतिरेक अपेक्षते. दृष्टान्तं சொல்லணும். स च मनस्संयोगः अन्वय दृष्टान्तமே இல்ல ज्ञानकारणं. तस्मात् ज्ञानकारणीभूतः यः எத்திர मनस्संयोगः எத்திர इत्यनेन கந்தவத்துவம் தத்திர मन தத்திர பிருத்திவீதர பேதம் इन्द्रियसंयोगः சொல்றதுக்கு முடியாது. स्वीक्रियते. ஏன்னா பிருத்திவி எல்லாமே तादृश பட்சமாயிடுது. அதனால संयोग व्यतिरेक आश्रयत्वं दृष्टान्तं சொல்லணும். मनस्यपि अस्ति, यत्र यत्किमपि इन्द्रियेपि भवति. यत्र यत्र पृथिवीतर भेदाभावः तस्मात् गन्धाभावः इन्द्रियेषु जले लक्षणसमन्वयो भवति. भवति. पृथिवीतर मनसः अपि भेदाभावः इन्द्रियत्वात् पृथिवीतर जलं मनस्यपि लक्षणसमन्वयः तद्भेदः दृष्टः पृथिव्यां ततः ततः जले अतिव्याप्तिः इति वक्तुं न शक्यते. अन्यथा तत्र अतिव्याप्तिः स्यात्. मनः इन्द्रियं गन्धाभावः அப்படி व्यतिरेक मन इन्द्रिय संयोगः எங்கே இருக்கு? இப்ப நான் சொன்ன விஷயம் इन्द्रिय संयोग புரிஞ்சுக்கணும்னா आश्रयत्वं கேவல व्यतिरेकी अनुमाனம் द्विविधம். मनस्यपि अन्वय अस्ति व्यतिरेकी कृत्वा केवल मनसि व्यतिरेकी अतिव्याप्तिः. अन्वय ஒரு व्यतिरेकी ஆனா केवल அதிவியாப்தி சொல்ல व्यतिरेकी. முடியாது. ஏன்னா மனசு அல்ல இந்திரியம் अन्वय व्यतिरेकी சரி அங்கே இல்ல, இருக்கட்டும். அனுமானம் மூணு விதம் இல்லையா? கேவலான்வயி ज्ञानकारणीभूत मनस्संयोगाश्रयत्वं केवलान्वयी अन्वय व्यतिरेकी समन्वयो जाता. सम्यक् केवल जातम्. तर्हि இது अपरं வந்து दलं கேவல किमर्थं? व्यतिरेकी. அப்படின்னா இன்னொரு व्यतिरेक தலம் வியாப்தி இருக்கு இல்லையா? மட்டும் பெரிய தான் இருக்கு. பெருசா ஒரு தலம் அன்வய இருக்கு வியாப்தி இல்லையா? கிடையாது. அன்வய வியாப்தியும் व्यतिरेक வியாப்தியும் இருக்குன்னா शब्देतर अन्वय व्यतिरेकी. शब्देतर उद्भूत अन्वय गुण व्याप्ति विशेष மட்டும் उद्भूत இருக்குன்னா विशेष கேவலான்வயி. गुणानाश्रयत्वे सति व्यतिरेक வியாப்தி மட்டும் அந்த இருக்குன்னா இதெல்லாம் எப்படி கேவலம் சொல்றது? व्यतिरेकी. கேள்வி வரும். பாரு ஒரு அன்வய அதிவியாப்தி வியாப்தி மட்டும் இருக்கு. அதுக்கு இப்போ என்ன காரணம்? அன்வய ஞான திருஷ்டாந்தம் காரண தான் இருக்கு. व्यतिरेक திருஷ்டாந்தம் கிடையாது. मनस्संयोगाश्रयत्वं மட்டும் சொன்னால் சில ஒரு இடத்துல அன்வய அதிவியாப்தியா வியாப்தியும் இருக்கு, व्यतिरेक வியாப்தியும் இருக்கு. என்ன எங்கே சொல்ல காரணம்? முடியுமா? அன்வய திருஷ்டாந்தமும் இருக்கு, व्यतिरेक திருஷ்டாந்தமும் இருக்கு. ஞான காரண அதெல்லாம் அங்க படிக்கலாம். मनस्संयोगाश्रयत्वं. சரி. இப்போ இந்த விஷயம் எப்படி பிரக்ரியா சொல்லியிருக்கோம்?
व्यावृत्तिः प्रत्यक्षज्ञानस्य लक्षणस्य प्रयोजनं त्रयः संयोगाः अपेक्षन्ते व्यावृत्तिना त्रयः संयोगाः இதரபேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்ம லட்சணம் மனச உபயோகப்படுத்த முடியும் அதான் அர்த்தம் எப்படி உபயோகப்படுத்த முடியும்னால் விஷய லட்சணம் சொல்லும் பொழுது லட்சியத்தை பட்சமாக வச்சுண்டு ஞான காரணீபூதாக ஸ்வேதர பேதத்தை சாத்தியம் ஆக வச்சுண்டு ஆத்ம மனச லட்சணத்தை ஹேதுவாக வச்சுண்டு அனுமானத்தை பண்ண முடியும் அனுமானம் பண்ண முடியும் यथा मन इंद्रिय संयोगः லட்சணத்தை ஹேதுவாக கொண்டு तथा லட்சியத்துல இதர பேதத்தை आत्म मनस சாதிக்க संयोगोऽपि முடியும் ज्ञान कारणीभूतः अस्ति அதுதான் பிரயோஜனம் तर्हि ज्ञान कारणीभूतः இன்னொரு பிரயோஜனம் संयोगः इत्यनेन आत्म मनस संयोगस्य व्यवहारः व्यवहाரம் सः संयोगः कुत्र अस्ति அந்த லட்சியத்தை आत्मनि பத்தி मनसि விவகாரம் अस्ति। பண்றது லட்சணத்தை வச்சிருந்தானே मनसि अस्तु चिन्ता नास्ति परन्तु आत्मन्यपि अस्ति आत्मा इन्द्रियं न விவகாரத்துக்கு உபயோகப்படுறது அதனால அந்த தர்மம் அதுல இருக்குன்னு தெரிஞ்சாச்சு மனசு இந்திரியமா இருக்கட்டும் ஆனா ஆத்மா அசாதாரண இந்திரியம் கிடையாது தெரியும் பொழுது என்ன வரும் என்ன ஞான காரணீபூத மனச அந்த அசாதாரண மனச தெரியறதா இருந்தால் இது பிருத்திவி ஒன்னு ஆத்ம மனச யோகம் இன்னொன்னு இந்திரிய மனச யோகம் கந்தவத்துவம் பிருத்திவியினோட லட்சணம் சொன்னா द्वयमपि स्वीकर्तुं शक्यते கந்தவத்துவம் तर्हि कश्चित् आत्ममनस யோகம் செய்யும் பொழுது அந்த சயோகம் எங்க இருக்கு விவகாரம் பண்ணலாம் மனசுலயும் ஆத்மாவிலயும் இருக்கு ஞான ஜனக சப்த மனசு நமக்கு லட்சியம் தான் அதே மனசுல சொல்ல முடியும் இந்திரியம் தான் லட்சியம் ஆனா ஆத்மா இந்திரியம் இல்ல இப்ப தேஜஸ் ஆத்மனி அதே சொல்லணும் உங்களுக்கு தெரியாது அஜா எங்க வந்து உஷ்ணஸ்பர்ஷம் இருக்கோ அப்போ அது எல்லாத்துக்குமே தேஜஸ்ன்னு சொல்லலாம் ஞான காரணீபூத மனசயோகாஸ்ரயத்துவம் பேரு உபயோகப்படுத்திக்கலாம் இந்திரியस्य லட்சணம் பேரு யூஸ் உபயோகப்படுத்தி ஏதாவன் மாத்திரம் உச்சதே விவகாரம் பண்ணலாம் ஆத்மனி இன்னொரு பிரயோஜனம் தத்வாரணாய லட்சணத்துக்கு ரெண்டு பிரயோஜனம் விசேஷ யாவர்த்தி இது ஏகம் தலம் விவகாரः நிவேஷிதம் யாவர்த்திஹி விவகாரோ வா லட்சணஸ்ய அதுக்கு அர்த்தம் சொல்லணும் முதல்ல அந்த தலத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லணும் அதுக்கப்புறம் வாரணம் கஷ்டம் இல்ல கஷ்டம் எங்க ஆயிரத்துல சரியா போச்சு வியாவர்த்தகஸ்யைவ லட்சணத்வே शब्देतरौ अभिधेयत्व शब्द भिन्न अतस्तद्वारणाय तद्भिन्नत्वं उद्भूत विशेष गुण நிறைய இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் கஷ்டம் उद्भूताः ये विशेष गुणाः उद्भूतम अनुपूर्णकः धर्म विशेष गुणं यदि लक्षण गुणं उच्यते அதுக்குள்ளேயே உத்பூத குணம் அனுத்பூத குணம் ஒரு விஷயம் பிரிவு எல்லாமே இருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த தலத்துக்கு அர்த்தம் தெரியணும் வியாவர்த்தகஸ்ய लक्षणस्य प्रयोजनम् इत्युच्यते मोदल पारुंगो केचन व्यावृत्तिः व्यवहारः द्वयमपि लक्षणस्य प्रयोजनम् इति वदन्ति आत्माविल अधिव्याप्ति वारणं पण्णुम व्यावृत्तिरेव लक्षणस्य प्रयोजनम् इन्द्रियत्तिल इरुक्किरदुम आत्माविल व्यावृत्तिरेव लक्षणस्य प्रयोजनम् ஒரு தர்மத்தை எடுக்கணும் तर्हि व्यावर्तकमेव लक्षणस्य अधिव्याप्ति वारणं कर्तुम् तदानीं व्यावर्तके धर्मे एव लक्षणस्य समन्वयः कर्तव्यः तादृशः कश्चन धर्मः तदानीं व्यावृत्तिः लक्षणलक्षण विशेष गुण अनाश्रयः भवति तदानीम् अलक्ष्ये लक्षणवृत्तित्वे अतिव्याप्ति विशेष गुण अनाश्रयत्वम् इदानीं किं स्यात् इत्युक्ते लक्ष्यतावच्छेदक समन्वयतत्वम् इत्येतावन् मात्रं लक्षणम् उच्यते तर्हि लक्ष्यतावच्छेदक लक्ष्यतावच्छेदक समन्वयतत्वम् इत्येतत् लक्षणं सुखं दुःखम् इच्छा द्वेष सर्वेषु लक्षणेषु भवनीयम् अधर्म यदि व्यावर्तकमेव लक्षणं भवति इतन विशेष गुण व्यावर्तके धर्मे एव अप आत्मा वन्दे लक्ष्यतावच्छेदक आश्रयमा भवेत् व्यावृत्तौ न भवेत् आश्रयन्तान परन्तु अनाश्रयमिल्ल लक्ष्यतावच्छेदक समन्वयतत्वं व्यावृत्तौ अपि अदनाल विशेष गुण अनाश्रयत्वं अतिकोटा शरिया पूजा व्यावृत्तिर्नाम इतरभेदः विशेष गुण अनाश्रयत्वं लक्ष्यतावच्छेदक इन्द्रियेषु समन्वयो भवति आत्मनि समन्वयो लक्ष्येतर भेदे अस्ति इन्द्रियेषु यत्र यत्र लक्ष्येतर विशेष गुण तत्र लक्षितावच्छेदकम् क्लेशो लक्षितावच्छेदक समन्वयतत्वं नाम अदपरं पातकलं लक्षितावच्छेदक व्याप्यत्वे सति व्यापकत्वं लक्षितावच्छेदक व्याप्यत्वे सति लक्षितावच्छेदक व्यापकत्वम् इति ಮೊದಲ ಆತ್ಮಾವಲ ಅತಿವ್ಯಾಪ್ತಿ ಇಲ್ಲೇ ಲಕ್ಷಿತಾವच्छेदक व्याप्यत्वे अतिव्याप्ति व्यापकत्वं लक्ष्येतर भेद रूपायां ज्ञानकारणौ वर्तते संयोगाश्रयत्वम् आत्मनि अस्ति कथम् इत्युक्ते तथापि यत्र यत्र लक्ष्यतावच्छेदक विशेष गुण अनाश्रयत्वं लक्ष्येतर भेदः किन्तु विशेष गुण आश्रयत्वमेव आत्मनि अस्ति तत्र लक्ष्यतावच्छेदक आत्मनि न अतिव्याप्ति लक्ष्यतावच्छेदक समन्वयतत्वरूपस्य लक्षणलक्षणस्य अतिव्याप्ति वारणम् अलक्ष्यभूत लक्ष्येषु समन्वयो भवति लक्ष्यो जायते कृत्वा अतिव्याप्तिः सर्वत्र लक्ष्येतर भेदः व्यावृत्तिः व्यावृत्तौ लक्षणलक्षणस्य इदानीम् अतिव्याप्तिर्जायते तद्वारणाय श्रोत्रेन्द्रिये शब्दः भिन्नत्वं निवेशनीयम् घ्राणेन्द्रिये गन्धः சொல்றதுக்கு எனக்கு கஷ்டம் இல்ல வருதே சர்வேஷு சொன்ன விஷயத்தை புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும்
तर्हि इन्द्रियाणां विशेषगुण आश्रयत्वमेव वर्तते न तु अनाश्रयत्वम् இந்திரியங்களுக்கு விசேஷகுண ஆசிரியத்துவம் தான் இருக்கு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு அதனால லட்சிதாவச்சதக லட்சண விசேஷகுண அனாசிரியத்துவம் நீங்க அந்த போட்டாச்சுன்னா இன்னும் ஆத்மனி அதிவியாப்தி வாரணம் பண்ணல அதனால ஆனா இந்திரியத்துல சமன்வயமே ஆகாது லட்சியத்துல சமன்வயமே ஆகாது போயிடும் அப்ப என்ன பண்ணணும் அதுக்காக உத்பூத விசேஷ குணான்னு போட்டிருக்கா உத்பூத விசேஷ குணானாசிரியத்துவம் நனு குணவத்துவம் ந திரவிய லட்சணம் உத்பூத விசேஷ குணான்னு சொன்னால் குணவத்துவம் திரவிய லட்சணம் தெரியக்கூடிய விஷயம் கேள்வி இந்திரிய கிராஹ்ய குணவத்துவம் திரவிய லட்சணம் இந்திரிய கிராஹ்ய விசேஷ குணः अस्ति वा इति चिन्तनीयम् இது சுலபமான இந்திரியேஷு சர்வத்திர குணாः सन्ति ஏன்னா परन्तु इन्द्रियेषु विद्यमानः गुणः इन्द्रियग्राह्यो नास्ति தெரியுமா குணவத்துவம் வருமா வராதுன்னு ஆனா அது உத்பூத ரூபம் எல்லா திரவியத்திலும் குணம் இருக்குன்னா எப்படி அவ்வியாப்தி ஏன்னா இந்திரிய கிராஹ்யம் இல்ல எல்லா திரவியத்திலையும் குணம் இருக்கு ஏதோ ஒரு குணம் இருக்கு இல்லையா இந்திரியம் எல்லா கிராஹ்யம் எல்லா திரவியத்திலையும் இருக்க வேண்டாம் இல்ல ஏதோ ஒரு குணம் எல்லா திரவியத்திலையும் இருக்கும் இல்லையா இந்திரிய கிராஹ்யம் கிடையாது அப்ப எப்படி இந்திரியம் இந்திரியத்தினால கிரகிக்க முடியாது கேட்டா சொல்ற நமக்கு இந்திரியங்கள் இருக்குது அனுமானம் அத்தியக்ஷணாவச்சின்னே கடே சரியா இல்லையா இது தெரியுமா என்ன அபிப்பிராயம் உங்களுக்கு அதான் கண்ணு தெரியாதா கண்ணு தெரியுது கடே கண்ணு கண்ணால கந்தத்துவம் இல்ல கந்தா இந்திரியம் இந்திரியம் கந்தவத்வம் இல்லைன்னா கந்தா இதம் திருஷ்யதே இந்திரியம் அர்த்தம் வேற கந்தவத்வம் உள்ளுக்குள்ள வேற இந்திரியம் என்ன அர்த்த வித்தியாசம் தெரியுமா அதெல்லாம் முதல் கிருஷ்ணதாராகிரவர்த்தி அது கண்ணால தெரிஞ்சுக்க முடியாது என்ன சொன்னா गन्धत्वं गन्धे अस्ति गन्धवत्वं घटे अस्ति तत्र किमपि इन्द्रियं गन्धवत्वं रूपं वर्तते परन्तु प्रत्यक्षयोग्यं சொன்னால் गन्धं தான் चक्षुरिन्द्रिये रूपं वर्तते परन्तु இங்கே प्रत्यक्षयोग्यं रूपं नास्ति पुस्तकवत्वं इरुक्कुनु सर्वत्र एवमेव तर्हि पुस्तकवत् इदं भवति चक्षुरिन्द्रिये रूपं पुस्तकवत् அது கீதம் புத்தகம் எங்க இருக்கு இங்க தானே அனுத்பூத ரூபம் புஸ்தகவத் என்ன இது இந்த சப்தம் இதுதான் புஸ்தகவத் புதுசா புஸ்தகவத் ரூபம் புஸ்தகவத்துவம் எங்க இருக்கு இங்க குணங்கள் இல்ல செப்பரேஷன் என்னடா உத்பூத குணங்கள் அனுத்பூத குணங்கள் ரெண்டு விதமா குணங்கள் புஸ்தகவதி அதுல கண்ணில் இருக்கக்கூடிய புஸ்தகம் அஸ்யாக அனுத்பூத ரூபவதி உத்பூத ரூபம் பீடிகா पीठिका पुस्तकवती ज्ञानेन्द्रिय विद्यमानो गन्धः अनुद्भूत पुस्तकवत्वम् उद्भूत पीठिकायाः धर्मः त्वगिन्द्रिये विद्यमानः स्पर्शः अनुद्भूत स्पर्शः उद्भूत स्पर्शः पुस्तकत्तिनुடைய धर्मं तर्हि कस्मिन्नपि पुस्तकवत्वं यद्यपि इन्द्रियेषु सर्वत्र विशेषगुणाः सन्ति पीठिकायाः धर्मः परन्तु उद्भूत विशेषगुणाः घटत्वं घटस्य धर्मः घटवत्वं भूतलस्य धर्मः இது முதல் புரிஞ்சுக்கணும் ஞாதும் அசக்யா அதனால தான் அனுமானம் சொல்லும் பொழுது புரியுதா பர்வதः வன்னிமான் தூமவத்வாத்னு சில பேர் சொல்லுவாங்க தூமாத்னு சில விசேஷகுணாः சந்தி ததாபி ஒரே அர்த்தம் உத்பூத விசேஷகுணாः न सन्ति पर्वतो वन्यमान् धूमवत्वात् उद्भूत विशेषगुणः धूमा अनाश्रयत्वम् इन्द्रियेषु आगतम् येन धूमवत्वं नाम धूम एव इन्द्रियाणां धूमवत्वं विशेषगुण आश्रयत्वे सत्यपि धूमवत्वं उद्भूत विशेषगुण आश्रयत्वं नास्ति इति कृत्वा उद्भूत विशेषगुण अनाश्रयत्वम् इति दलम् इन्द्रियेषु सर्वत्र अस्ति अतः समन्वयो जातः तदेव आत्मनि नास्ति कुतः आत्मनि ये गुणाः एव बालानां कृते स्मरणाय उच्यते दुःखत्वं तदेव इच्छा द्वेषः गन्धवत्वं इदೆಲ್ಲಂ मनसाल ग्रहीतव्यमेव इन्द्रियग्राह्य पृथिवीत्ववत्वं ते उद्भूताः आत्मनि विद्यमानाः ये गुणाः ते सर्वेपि पृथिवीत्ववत्व विशेषगुणाः पृथिवीत्ववत्वं ये विशेषगुणाः सन्ति ते उद्भूताः भवन्ति पृथिवीत्वत्वम् आत्मनः उद्भूत विशेषगुण आश्रयत्वमेव पृथिव्यां न तु अनाश्रयत्वं पृथिव्यामस्ति पृथिव्यां पृथिवीत्वमस्ति அப்போ இதெல்லாம் எழுதி உத்பூத விசேஷகுணானாශ්‍රயत्वம் தலம் போடணும் எழுதி காமிக்கணும் ஆனால் அது சாம்பிரதாயிக பாடத்துல எழுதுறது கிடையாது சப்தே தர மனசுல பார்க்கணும் அது சப்தத்தை தவிர்த்து அந்த மனசுல பார்க்கின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கணும் அப்படி சொல்லணும் அங்க பார்த்து படிச்சாதான் நமக்கு காலாந்தரத்தில் உபயோகம் இல்லைன்னா பார்த்தா தான் படிக்க முடியும் வரும் இப்போ வரக்கூடாது எல்லாமே உள்ளுக்குள்ள தரத்துவம் ஒரு தளம் வியாக்கரணம் படிக்கும் பொழுதும் எல்லாம் எழுதி
எதனுடைய விசேஷம் எழுதி போட்டு படிச்சா சப்தேதரத்துவம் அது மனசுல வரும். உத்பூத விசேஷ குணங்களுக்கு விசேஷம் சரியான பழக்கம் இல்ல. சப்தத்திலே உத்பூத விசேஷ குணா, அதுக்கு மேல சப்தத்தை தவிர்த்த அதுக்கு மேல உத்பூத விசேஷ குணங்கள் குணங்களுக்கு பிருத்திவி ஆசிரியம் அல்லாதது பிருத்திவே அஸ்தி இது அர்த்தம். பிருத்திவித்வம் உத்பூத விசேஷ குண அநாசிரயம் குத்திர அஸ்தி. சப்தத்தை தவிர்த்த இல்ல மத்த விசேஷ குணங்கள் எதெல்லாம் இருக்கோ அதுக்கு ஆசிரியம் அல்லாத வத்வம் குத்திர அஸ்தி. கொஞ்சம் பிருத்திவியா அஸ்தி குதஹ பிருத்திவி கிளாஸ் உட்கார்ந்து பிருத்திவித்வம் மனசுல வராது. पुनः श्रुत्वा एकान्ते उपविश्य चिन्तनीयम् सम्यक् आगच्छति तद्वत्वं तदेव आलोचनीयम् अन्यथा युष्टवत्वं पाण्डित्यं नागच्छति श्रुत्वा किमपि अवगम्यते திருப்பி அதுக்கு வர இதெல்லாம் திருப்பி காரியம் கர்த்தவியம் தத்தகள் சரி பண்ணு. இப்போ சப்தேதரே உத்பூத கந்தவத்வம் பதானாசிரயத்வஸ்ய லக்ஷணம் இல்ல கந்தவத்வம் எதுக்கு சொன்னாங்க குணவத்வம் திரவிய சாமான்ய சப்தேதரே சப்தேதரத்வம் குணவத்வம் திரவிய சாமான்ய லக்ஷணம் இத்யஸ்ய அர்த்தः என்ன வரும்? उद्भूत विशेष गुणानाश्रयत्वे सर्वेषु ज्ञानकारण मनसंयोगाश्रयत्वम् इन्द्रियत्वम् इति इन्द्रियलक्षणं स्यात्. इदानीं सर्वेषु इन्द्रियेषु समन्वयः अपेक्षते इन्द्रियलक्षणस्य अथवा गुणवत्वं. श्रोत्रेन्द्रियेषु द्रव्येषु गुणः अस्ति. श्रोत्रेन्द्रिय अव्याप्ति अथवा गुणवत्वम् अस्ति. எப்படி பார்க்கலாம்? குணவத்வம் அஸ்தி. श्रोत्रेन्द्रियம்னா என்ன? இல்லனா குணः அஸ்தின்னு சொல்லலாம். गुणत्वम् अस्ति आकाशं कुतः कर्णशक्ति अवच्छिन्नमान आकाशत्ते श्रोत्रे अस्ति गुणत्वं स्ट्रिक्ट இந்த ஆகாಶ श्रोत्रेन्द्रियम இல்ல குணत्वம் குணே அதுக்குள்ள இருக்கிற அது द्रव्ये இங்க ஒரு யந்திரம் இருக்கு இல்லையா द्रव्ये गुणः अस्ति ஒரு யந்திரம்னா ஒரு அவயவம் இருக்கு गुणवत्वम् अस्ति गुणः गुणवत्वம் कर्म षष्कुलिன்னு பேர் கன்ஃபியூஸ் பண்ண தெரியுமா ஷஷ்குலினா என்ன அப்ப எல்லா திரவியத்திலயும் ஷஷ்குலினா இந்த எப்பொழுதும் குணம் இருக்கணும் இல்லையா பலகாரம் இருக்கு இல்லையா குணம் இல்லாம ஒரு திரவியம் இருக்கக்கூடாது அதான் எல்லா திரவியத்திலையும் எப்பொழுதும் அது மட்டும் இல்ல அந்த குணம் இருக்கிறது எல்லாமே ஷஷ்குலி அந்த அதானே அர்த்தம் ரூபத்துக்கு தான் பேரு அப்படி பார்த்தா அது கிடைக்காது அது லட்சணம் சரி சமன்வயப்படல இது வந்து கர்ம ஷஷ்குலி ஆத்யக்ஷணாவச்சின்னே घटे गन्धो नास्ति சித்திரம் போட்டு காமிப்பான் ஆத்யக்ஷணாவச்சின்னே घटे गुणो नास्ति அப்படி ஒன்னு இருக்கு அது என்ன அர்த்தம் அதுதான் வேலை பண்றது ஆனா அது ஸ்வதந்திர திரவியம் க்ஷணம் அதனால பரிச்சின்னமான அந்த ஆகாச பிரதேசம் ஒரு நியாயம் அந்த ஆகாசத்துக்கு தான் ஸ்ரோத்ரேந்திரியம் திரவியம் அகுணம் அக்ரியம் இந்த ஸ்ரோத்ரேந்திரியத்தை சம்பந்தம் என்ன அர்த்தம் வராது ஏன் கேட்டா ஒரு திரவியம் அதனுடைய உத்பூத விசேஷ குண அநாசிரயத்துவம் உற்பத்தி ஆகிற அந்த இப்போ க்ஷணத்துல ஸ்ரோத்ரேந்திரியம் தான் அந்த ஆகாசத்துல குணமும் ஆகாசத்துல இருக்கிற விசேஷ குணம் என்ன சப்த ந திருஷ்யதே இல்ல ஆகாசத்தில் இருக்கிற சப்தம் திருஷ்யதே வாஸ்தவமா உத்பூதம் இல்லவே இல்ல இல்லவே ஆகாசத்தில் இருக்கிற சப்த திருஷ்யதேன்னு அர்த்தம் இல்ல தானே நமக்கு தெரியும் நாஸ்தித்யம் கிடையாதுன்னு கிடையாது இந்திரிய கிராஹ்யம் அர்த்தம் அப்படியா இப்போ தெரியுமா நமக்கு கேட்கிற ரூல் இங்க இருக்கிற சப்தம் தான் நமக்கு ஏன் ரூல் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு நீ ஏதோ ஒன்று சொல்றதா இருந்தா அதான் நீ சொல்ற சப்தம் அங்கதான் வந்தது அப்படி பவதா கிமபி உச்சதே ஏன்னா கடத்தில் இருக்கக்கூடிய கந்தகம் கிரியா இதெல்லாம் இருக்கு சப்தக மயா கடத்துல வர வேண்டிய குணங்கள் இது கடத்துல எனக்கு எப்படி கேட்க முடியாது பாருங்க கடத்துல எப்படி அந்த கடத்துல எப்படி ரூபம் வந்தது கடத்துல அப்படிதான் இருக்கிற குணங்கள் எல்லாம் எப்படி வந்தது ஏன்னா கடத்துல எத்தனையோ குணங்கள் இருக்கு இல்லையா இவன் இப்படி பேசும் பொழுது எப்படி அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எதனால வந்தது சப்தா குத்திர உற்பத்தியதே இப்ப பாருங்க ஒரு வஸ்திரம் இருக்கு அந்த வஸ்திரத்துல பிளாக் கலர் தெரியுது முகாவச்சின்னே ஆகாசே எப்படி வந்தது வஸ்திரத்துல முகாவச்சின்னே ஆகாசே தந்தௌ சப்தः உற்பத்தியதே தந்தௌ வித்யமானः गुणः शब्दः खलु विषयः विषयेण सह गुणान्तरं जनयति ग्रहीतुं शक्यते वा इदानीं मम श्रोत्रेन्द्रियस्य परमाणुतेन शब्देन सह सम्बन्धः अस्ति वा साक्षात् समवायिकारणं नास्ति समवायिकारणे विद्यमानः गुणः सः शब्दः तत्र गुणान्तरं जनयति इतः तत्र न गच्छति तत्र यदा चक्षुरिन्द्रियं समवायिकारणम् असमवायिकारणं முதல் படிக்கணும் சத்ரேந்திரியம் வெளியில் போகும் சரி இப்போ ஸ்ரோத்ரேந்திரியம் வெளியில் போகும் கடத்துல இருக்கக்கூடிய வரக்கூடிய சின்ன ஆகாச கிரியையோ இங்கதான் இருக்கு அங்க இல்ல வருது இல்லையா அப்ப என்ன வரும் அதுக்கு கடம் தான் சமவாயி நீ சொன்ன சப்தம் இங்க வரணும் இது அங்க போகாது ஐடியா அந்த சப்தம் இங்க வரணும் கடத்துல ஆனால் சப்தத்தால வர முடியுமா ஒரு ரசம் முடியாது சப்தம் ஒரு குணமா கந்தம் வருதா இருந்தாலும் எதுவத்துல கிரியை கிடையாது அதுக்கு சமவாயினா அந்த கடம் தான் சாதாரணமா நம்ம பேசலாம் உற்பத்தி சப்தம் வந்துட்டு இருக்கு கிரியாம் சப்தம் வராது கடஏவ சமவாயி குணமாச்சு இல்லையா
குணத்துல காரணகாரிபாவம் இருக்கணும்னா சப்தம் வராது. ரெண்டு ஒரே சமயத்துல ஒன்றும் வராது. காரணம் காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும். கந்தம் வர முடியாது. சரிமா? காரிய நியத பூர்வவர்த்தி காரணம்னு இருக்கு. காரியம் வர்றதுக்கு முன்னாடி காரணம் அங்க இருக்கணும். அப்போ கந்தத்தினுடைய ஆசிரியமான பிருத்திவியே வருது. கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்திலேயே அங்க குணம் வருதுனால் அந்த குணத்துக்கு கடம் சமவாய காரணம் சொல்ல முடியாது. கந்தம் மட்டுமா வர முடியாது. அந்த லாஜிக் புரியுதா? இதெல்லாம் லாஜிக்கலா தான் அப்ரோச் பண்ணணும். அது சென்டிமெண்டல் அப்ரோச் இருக்கக்கூடாது. அப்படியோ அப்படி என்ன புஷ்பத்தினுடைய கந்தம் வருதுன்னா அப்படி ஒரு ரூல் சொல்லக்கூடாது. புஷ்பத்தில் இருக்கிற சூக்ஷ்ம லாஜிக்கலா பார்க்கணும். கந்தாசிரியமான பரமாணுக்கள் கடத்தினுடைய அதோட சேர்ந்துதான் வரும். கிரியையோ பொடி பொடி அந்த அதே குறித்து இருக்கும். காரணம் பார்க்க முடியாது. காரணம் சொல்லணும். கந்தம் மட்டுமா வர முடியாது. அந்த குணம் வர்றதுக்கு முன்னாடி கடம் இங்க சப்தம் வர முடியாது. அந்த லாஜிக் சரிப்படுத்தணும்னால் கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்துல குணம் இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு சப்தம் இன்னொரு சப்தத்துல உண்டு பண்றது. அது அப்படி ஒரு ரூல். ஒரு சப்தம் இன்னொரு சப்தத்தை உண்டு பண்றது. அந்த மாதிரி இந்த ரூல் வச்சு பார்த்தா என்ன வரும்? சப்த வீச்சி உற்பத்தி க்ஷணே கடே கந்தோ நாஸ்தி. இந்த காலத்திலயும் சொல்றது எந்த குணமும் கிடையாது. குணம் கிடையாது. உற்பத்தி ஒரு சப்தம் இன்னொரு சப்தத்தை உண்டு கடம் ஒரு திரவியம் அலை. அந்த திரவியத்துல அலைன்னு அர்த்தம். வர வேண்டிய குணங்கள் சப்தத்தினுடைய அலை சொன்னா இன்னொரு சப்தம் தான். அப்ப எப்ப வருது? அன்யம் சப்தம் உற்பத்தி க்ஷணத்துல சஹ சப்தா அன்யம் சப்தம் ஜனயதி. சஹ சப்தா அன்யம் சப்தம் ஆகத்ய ஆகத்ய அത്ര உற்பத்தி க்ஷண அത്ര என்ன அர்த்தம்? சஜாதிய உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கக்கூடிய கடம் அர்த்தம். சேம் அந்த சப்தம் அர்த்தம். அந்த மாதிரி க்ஷணத்தில் இருக்கிற கடம் சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா? ஒரிஜினல் அதனுடைய தார்க்கிக பாஷை உன்னுடைய உண்டான சப்தம் நான் அவச்சின்னம் சொன்னா அதோடு கூடியதுன்னு அர்த்தம். இங்கே இயர்போன் வைக்கிறதா இருந்தா அங்கே உற்பத்தி க்ஷணாவச்சின்னம் சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா, உற்பத்தி க்ஷணம்னா ஒரு காலம். இயர்போன் உள்ளுக்குள்ள க்ஷணம் லவம் முகூர்த்தா இல்ல காலம். அப்போ உற்பத்தி க்ஷண விசிஷ்டே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கடே பிரசங்காதம் எப்படி சொல்லணும்? உற்பத்தி ஆகாசத்தில் இருக்கிற சப்தம் கந்தோ பூத குணம். ந கேவலம் கந்தோ நாஸ்தி, தெரியாத அது தெரியாத ஒரு குணம். கோபி குணம் பூத குணமாச்சு இல்லையா? இப்போ கடத்தும் குணம் இல்ல. கடத்தும் ஸ்ரோத்ரேந்திரியம் நாம கிம் ஜாதி ஆகாஷேவ. சாமான்ய ஸ்ரோத்ரேந்திரியே ஆகாஷே ஜாதி வித்யமானः शब्दः அது இருக்கு. உத்பூத விசேஷ குண ஜாதி காரியம் பூத விசேஷ குண ஆශ්‍රயत्वमेव ஸ்ரோத்ரேந்திரிய ஆகதம் அது அனாश्रयம் நித்யம். நித்தியமா இருக்கிறதுனால சமன்வயத்திலேயே அதோட கனெக்ஷன் வருவது. நீங்க இந்திரியத்துக்கு லட்சணம் சொல்ல வந்திருக்க வரக்கூடிய ஒரு ஜன்யமான ஒரு லட்சணத்துல இருக்கிற ஒரு தலம் நித்யா. எல்லா இந்திரியத்திலும் கடம் எந்த க்ஷணத்துல இந்திரியம் ஆகிறதோ ஆகிறதோ அந்த ஸ்ரோத்ரேந்திரியத்துல அந்த க்ஷணத்திலேயே ஜாதிக்கு சம்பந்தம். உத்பூத விசேஷ குணத்துக்கு சம்பந்தம் இல்ல. குணம் அனாශ්‍රயத்துவம் வர வேண்டியதா இருந்தா இல்லைன்னா இது காரணேந்திரியே ஸ்ரோத்ரேந்திரியம் காரணம் அது முன்னாடி இருக்கணும். தத்ர வித்யமானஸ்ய தத்ர வித்யமான விசேஷ குணः शब्दः घटजन्य स च उद्भूत विशेष गुणमो क्रियेयो घटजन्यम उद्भूत विशेष गुणः आश्रयत्वमेव श्रोत्रेन्द्रिये अस्ति न तु अनाश्रयत्वम् इति कृत्वा घटस्य उत्पत्ति क्षणे अव्याप्ति घटे गुणो इंद्रिय लक्षणस्य इति कृत्वा यद्यपि अन्येषु इन्द्रियेषु समन्वयः परन्तु श्रोत्रेन्द्रिये समन्वयो न भवति इति कृत्वा संस्कृतभाषायां कथं वक्तव्यम्? अतः किं कृतं? गुणवत्वं शक्यते सामान्य श्रोत्रेन्द्रियते तद् इदानीं श्रोत्रेन्द्रिये शब्देतर उद्भूत विशेष गुणानाश्रय इदं शब्देतरे अव्याप्त विशेषवति कथं इत्युक्ते शरिया पोचु लक्ष्यैकदेशमत्त विशेष गुणव्याप्तिः दोषः रसः स्पर्शः इदೆಲ್ಲ गुणवत्वं द्रव्यसामान्य लक्षणम् इति यदा उच्यते श्रोत्रेन्द्रियं यद्यपि शब्दस्य आश्रयः लक्ष्यं भवति द्रव्यभूत विशेष गुणानाम् आश्रयो गुणवत्वं लक्षणं शब्देतर अनाश्रयत्वं श्रोत्रेन्द्रिये अस्ति. तर्हि ज्ञानकारण मनस्संयोगः गुणवत्वं यदि द्रव्य सामान्य श्रोत्रेन्द्रिये समन्वयो तर्हि सर्वस्मिन्नपि द्रव्ये सर्वदा गुणवत्वं सामान्यமா சொல்லணும். இதுக்கு மேல இன்னும் சில விசேஷ விசாரங்கள் இருக்கு. அதுக்கு இப்ப போக வேண்டாம். உற்பத்திக்ஷணாவच्छेदेन சொன்னாலே சந்தோஷம். பெரிய घटादि द्रव्येषु गुणाभावेन्द्रिय लक्षणस्य समन्वयः कृतः. कुतः इदं केनापि वाक्यार्थरूपेण उत्पन्नं द्रव्यं क्षणम् अगुणम् अक्रियं च तिष्ठति पठित्वा एकः न्यायः वयम् आलोच्य एकान्ते उपविश्य आलोच्य उक्त्वा यत्किमपि द्रव्यं यदा उत्पद्यते கொஞ்சம் பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் तस्मिन्
क्षणे उत्पत्ति क्षणे तस्मिन् द्रव्ये மட்டும் வராது गुणोऽपि न भवति क्रियापि न भवति कोऽपि गुणः न भवति कापि क्रिया न भवति शब्देतर नियमस्य अर्थः विशेषगुण अनाश्रयत्वम् अयं नियमः किमर्थं स्वीक्रियते इत्युक्ते दलद्वयम् इन्द्रियेषु सर्वेषु द्रव्यगुणयोः एवं द्रव्यक्रिययोश्च इतोपि तत्र विशेषविचारः कार्यकारणभाव मनःपदं किमर्थं निरूपणाय इत्यादिकं वर्तते प्रकारान्तरेण आत्मनि अतिव्याप्तिवारणं सम्भवति यदि अयं नियमः न स्यात् सामान्यतः वक्तव्यं चेत् किं वक्तव्यम् अस्मिन् लक्षणे दलद्वयमस्ति घटे उत्पद्यमानान् गुणान् प्रति ज्ञानकारणमनसंयोगाश्रयत्वम् इत्येतावन् मात्रोक्तौ आत्मनि अतिव्याप्तिः तद्वारणाय कारणेतर उद्भूतविशेषाश्रयत्वम् अपेक्षया पूर्वक्षणे अपेक्षते अदु शृणुमे शब्देतर उद्भूतविशेषाश्रयत्वम् इत्येतावन् कार्यकारणभावं निरूपयितुं न शक्यते प्रकृते ज्ञानकारणमनसंयोगाश्रयत्वं गुणान् इति दलं नास्ति शब्देतर उद्भूतविशेषाश्रयत्वं समवायिकारणं मात्रम् उच्यते इति वक्तव्यं घटः चेत् को दोषः तर्हि काले घटः यदा उत्पद्यते काले तस्मिन्नेव क्षणे काले गुणाः उत्पद्यन्ते एकं द्रव्यं न वक्तव्यं नवसु द्रव्येषु कालः इति एकं द्रव्यमस्ति तस्मात् किं वक्तव्यं काले प्रथमक्षणे घटः गुणाः सन्ति अनन्तरक्षणे तत्र गुणाः उत्पद्यन्ते अतीतादि व्यवहारहेतुः कालः इति लक्षणं गन्धो वा यः कोऽपि गुणः 24 குணங்களில் उत्पत्तिक्षणे காலத்துல என்ன விசேஷ குணம் अनन्तरक्षणे இருக்கு एव भवति ரூபம் இருக்கா ரசம் இருக்கா கந்தம் இருக்கா சமவாய சம்பந்தேன अयं नियमः आगतः कालिक संबंधेन सर्वं वर्तते समवाय संबंधेन अस्ति वा इति प्रश्नः समवाय गुणशून्यं காலத்துல ரூபம் கிடையாது ரசம் கிடையாது கந்தம் கிடையாது உற்பத்திக்ஷணம் உற்பத்தம் கிடையாது ஸ்பர்ஷம் கிடையாது ஒன்றும் கிடையாது க்ஷணம் அகுணம் அக்ரியம் சாமானிய குணங்கள் மட்டும்தான் உற்பத்திக்ஷணே गुणं विना क्रियां विना च तिष्ठति परत्वम् अपरत्वम् इति अयं नियमः आगतः तथा च இது வந்து சாமானிய குணங்கள் सामान्य குணங்கள் மட்டும்தான் இருக்கு காலத்துல अस्य लक्षणस्य विशेष गुणங்கள் ஒண்ணுமே கிடையாது आद्यक्षणावच्छिन्ने घटे समन्वयो भवति शब्देतरणावच्छिन्नः घटः विशेष अनाश्रयत्वं काले अस्ति द्रव्यसामान्यं लक्ष्यम् அதில் உத்பூத விசேஷ குணமும் கிடையாது அனுபூத விசேஷ குணமே கிடையாது घटः विशेष गुणमे கிடையாதுனால் तत्र गुणवत्वं शब्देतर उद्भूत विशेष गुण अनाश्रयरूपं लक्षणं तस्मात् अव्याप्ति அதனால शब्देतर उद्भूत विशेष गुण अनाश्रयत्वम् इत्येतावन् मात्रम् उच्यते चेत् काले अतिव्याप्तिः स्यात् சொல்ல முடியாது தாம் அதிவியாப்திம் சில இடத்துல சமன்வயம் வரும் கர்த்தவியம் ஞான காரண மனசंयोगाश्रयत्वम् इति च दलं निवेशनीयम् எந்த லட்சியத்திலேயும் சமன்வயம் கிடையாது अतिव्याप्तिः न भवति कुतः कस्मिन्नपि लक्ष्ये काले नास्ति चेत् असम्भवः शब्देतरोद्भूत विशेष गुण अनाश्रयसामान्य लक्षणम् इत्युक्ते तथापि ज्ञान कारण मनसंयोगाश्रयत्वम् எந்த द्रव्यத்திலேயும் சமன்வயம் கிடையாதுனால் तने असम्भवः அப்படி இல்ல काल मनसोः संयोगो न भवति वा न भवति वा भवति कालः कस्यापि द्रव्यस्य उत्पत्तिक्षणे मनः मूर्तद्रव्यं सम्यगेव परन्तु विभुत्वं नाम सर्वाणि द्रव्यसंयोगित्वं तेषु मध्ये कानिचित् नित्यद्रव्याणि कालमनसोः संयोगो नास्ति इति न आकाशः परन्तु तथा संयोगः ज्ञानकार्ये கிடையாது ஞானस्य காரணம் न எந்த திரவியம் மனசுக்கும் காலத்துக்கும் சயோகம் இல்லை சொல்றது எப்பொழுதும் அந்த குணம் கொண்டே இருக்கும் ஆனால் काल मनसोः यः परिमाणः सः ज्ञान कारणीभूतः नास्ति तस्मात् ज्ञान कारणं कारणीभूतः यः संयोगः इत्यनेन ಅದಕ್ಕೆ ಉತ್ಪತ್ತಿ ಕಾಲ ಮನಸ್ ಸಂಯೋಗ எந்த திரவியத்துக்கு உற்பத்தி இருக்கோ அங்கதான் இந்த சிரமம் அதனால உற்பத்தி இல்லாத நித்திய திரவியங்களில் சமன்வயப்படுத்துறது சிரமமே இல்ல तद् आश्रयत्वं काले नास्ति ज्ञानकारणीभूत मनस्संयोगाश्रयत्वं काले नास्ति तस्मात् काले न अतिव्याप्तिः अतिव्याप्ति இந்த மனப்பதம் கிமர்த்தம் விசேஷபதம் இந்த லட்சணம் விசேஷ குணத்வேன கிமர்த்தம் அன்வேஷிதः அதெல்லாம் அவ்வியாப்தி இருக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லி அப்புறம் பார்க்கலாம் அந்த தோஷத்தை காமிக்கிறார் அதுக்கப்புறம் பதில் சொல்லணும் விஸ்வேஸ்வரன்